Hi guys, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச MT ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். சோ இது வந்து டிஃபரண்டா ஸ்கின் கேர், ஹேர் கேர் இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கப் ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூவா தான் இருக்க போகுது. சோ இந்த மாதிரி வீடியோஸ் தான் நம்ம சேனல்ல நீங்க எல்லாரும் அதிகமா விரும்பி பாப்பீங்க. சோ அதனால தான் இந்த மாசம் ஒன்னு போடலாம் அப்படினு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். So இதில் இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிரைட்ஸுக்கு நான் பர்சனலி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என் பிரைட்ஸுக்கு ப்ரொஃபஷனலி நான் வந்து யூஸ் பண்ணுவேன் இல்லையா, அந்த ப்ராடக்ட்ஸ் தான் இதில் வந்து நிறையா இருக்க போகுது. ஸோ நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு ஹை அண்ட் ப்ராடக்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் செல்ஃப் மேக்கப் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதுவுமே உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி நோஸ் தட் LA Girl has a most perfect concealers. அதுவும் இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்பாக இருக்கும். இந்த ப்ரோ கன்சீல் HD ஹை டெஃபினேஷன் கன்சீலர் வந்துட்டு இதில் நான் ஒரு 5-6 ஷேட்ஸ் வந்து வச்சுருக்கேன். பட் ஆல்மோஸ்ட் இது வந்து எம்டி ஆக போகுது அவங்களோட ஆரஞ்ச் கரெக்டர் வந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டீப் ப்ரௌன் இல்லை ப்ரௌன் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட டார்க் சர்க்கிள்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு பிக்மெண்டேஷன் எல்லாம் கவர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப வந்து நான் எப்படி சொல்கிறது, ரொம்ப க்ரீமியாகவும் இல்லாமல் ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் ஒரு கன்சிஸ்டன்ட்ல வந்து இது நம்மளுக்கு பிளெண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக என்னோட கிளைண்ட்ஸ்க்கும் நான் யூஸ் பண்ணுவேன். என்னோட மேக்கப் வீடியோஸ் ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது அரௌண்ட் 695 அந்த ரேஞ்ச் கிட்ட வரும். பட் நீங்கள் ஆஃபரில் நைக்கால் ஆல்மோஸ்ட் இது 500 கிட்ட வாங்கிக்கலாம். ஸோ ஒரு நல்ல கன்சீலர் நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, இல்லை ஆரஞ்ச் கரெக்டர் அந்த மாதிரி கான்டோருக்கு இல்லை ஹைலைட்டிங் கன்சீலர் என்ன இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இதில் எல்லா ஷேட் ரேஞ்சுமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ குட் கன்சீலர். இந்த ப்ராடக்டோட ஒரே ஒரு கான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ரேர்லி வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் மாதிரி வரும். அதாவது அந்த ப்ராடக்ட் தனியாகவும் வாட்டர் மாதிரி தனியாகவும் வரும். ஸோ அது ஒரே ஒரு கான் மட்டும்தான் இந்த ப்ராடக்டில். மித்தபடி இது வந்து பார்த்தீங்கன்னா 10 on 10. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஓன் மெபிலினோட இன்ஸ்டன்ட் ரிவைன் கன்சீலர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கன்சீலர் இன் டவுன் வித் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த ப்ரைஸ்க்கு இந்த கவரேஜ், இந்த டெக்ஸ்சர் இதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிவைன் எரேசர் மல்டி யூஸ் கன்சீலர். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான ஷேட்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. நான் வந்து 2 ஷேட் வச்சுருக்கேன். இது பர்சனல் யூஸ் தான் நான் பண்ணுவேன். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேரமல் அப்படிங்கிற ஷேடு, எஸ் 144 கேரமல் அண்ட் 130 மீடியம். ஸோ 130 மீடியம் வந்து என்னோட ஹைலைட்டிங் கன்சீலராகவும் 144 கேரமல் வந்து என்னோட பிக்மெண்டேஷன்ஸ் டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் கவர் பண்ணுற கன்சீலராகவும் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட யூஷுவல் மேக்கப் ரொட்டீனில் இது மட்டும்தான் இருக்கும். இதுவும் ஒரு காம்பேக்ட் பவுடர் போட்டு செட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் அந்த அளவுக்கு இது வந்து கவரேஜ் கொடுக்கும். யூ கேன் லிட்ரலி சி. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு இந்த ஒரு பேக்கேஜிங் மட்டும் சுத்தமாக பிடிக்கல. இது இவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது, இதை நான் யூஸ் பண்ணணும். ஆல்மோஸ்ட் காலி பண்ணிவிட்டேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல கவரேஜ் கொடுக்கும். இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு சூப்பரான கவரேஜ் கொடுக்கும். இது ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் நைக்கால வந்துட்டு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் வந்து இது அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு சூப்பரான கன்சீலர் தேடிட்டு இருக்கீங்க செல்ஃப் யூஸ்க்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குட் ப்ராடக்ட்ஸ் பற்றியே பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. இது வந்து ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் ப்ராடக்ட் ஃப்ரம் டெய்லி ஃபாரெவர் 52. அவங்களோட வேர்ஸ்ட் ப்ராடக்ட்னு சொல்லுவேன். அவங்களோட ஆல்மோஸ்ட் ஒரு 50-60% ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அவங்களோட லிப்ஸ்டிக் பேலட், கான்டோர் பேலட், ப்ளஷ் பேலட் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஐலைனர் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணதில்லை. இது வாங்கி நான் கிட்டத்தட்ட யூஸே பண்ணலான்னு தான் சொல்லணும். இது ஆல்மோஸ்ட் எப்படி தெரியுமா இருக்கும், இங்கே பாருங்கள். இப்படி இருந்தால் எப்படி நம்ம மேக்கப் ஃபிக்ஸ் பண்ண முடியும்னு எனக்கு தெரில. பட் இது முக்கால்வாசி பேர் நல்லா இருக்குங்கிற மாதிரி ரிவ்யூ கொடுக்குறாங்க. பட் எனக்கு தெரில, எனக்கு வந்து பேக்கேஜிங்கில் இல்லை அந்த பேட்சில் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து இது பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரில. அவ்வளோ மோசமாக இருக்குது இதோட ஸ்ப்ரே. அதுக்கப்புறம் இதோட ஸ்மெல் ஒரு மாதிரி பிளாஸ்டிக், ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்குது. இதோட கன்சிஸ்டன்சி சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் மேக்கப் போட்டு இப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு இடத்துல போயிட்டு ஃபுல் ஃபோர்ஸில் அதை அடிச்சதுன்னா உங்களோட பேஸை வந்து அது டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இந்த ப்ராடக்ட் மட்டும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெவர் 52ல் சுத்தமாக பிடிக்கல. அது ஃபுல்லாகவே வேஸ்ட்டு தான். யூஸும் பண்ணல. ஐம் நாட் கோன் ரீபர்ச்சேஸ் இட் எனிவே. ஸோ இது ஒன் ஆஃப் த வேஸ்ட் ப்ராடக்ட் ஃப்ரம் டெய்லி ஃபாரெவர் 52. ஸோ அதே டெய்லி ஃபாரெவர் 52ல் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் ஃபிக்சர் ஸ்ப்ரே லாங் லாஸ்டிங் மேட் ஃபினிஷ். இந்த ஸ்ப்ரே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஹோலி கிரெயில் ப்ராடக்ட் ஃபார் மேக்கப் ஃபிக்ஸிங். ஸோ இதோட ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் எவ்வளோ வரும்னு தெரில, 895 சம்திங் வரும். ஸோ அதோட ப்ரைஸ் வேணா நான் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மேக்கப்பை சூப்பராக லாக் பண்ணி வச்சுக்கும். சூப்பராக உங்களோட மேக்கப் மூவ் ஆகாத மாதிரி வச்சுக்கும். இதோட ஃபினிஷிங்குமே ரொம்ப நல்லாயிருக்கும்.
பார்த்தீங்களா ஒரு மாதிரி மிஸ்ட் மாதிரி வருதுல்ல. ஸோ இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் மேக்கப் நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்மளோட பேஸ் வந்துட்டு எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் ஆகாது, நம்மளோட பேஸை வந்து எந்த விதத்துலையும் இது அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10/10 ப்ராடக்ட் ஃப்ரம் டெய்லி ஃபார்வர் 52. நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு மேக்கப் ஃபிக்ஸர் தேடிட்டு இருக்கீங்க, இல்லை செல்ஃப் மேக்கப்னாலும் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் ஃப்ரம் தெம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் இருக்க அக்வா பிளாஸ்ட் வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர். இதுவுமே எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச மாய்ஸ்சரைசர். என்னோட பிரைட்ஸ்க்கு வந்துட்டு இதை நான் பேஸாக யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி எல்லா பிரைட்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா 2 மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் வந்து அவங்களோட பேஸ் வந்து நல்லா இன்டாக்டாக இருக்கணும், மூவ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. மோஸ்ட்லி ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு மட்டும்தான் இந்த மாய்ஸ்சரைசர் மட்டும் நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கூலிங்காக உங்களோட ஃபேஸை வந்து நல்லா வந்துட்டு ஒரு மாதிரி பேம்பரிங்காக ஒரு 5 மினிட்ஸ் இதை அப்ளை பண்ணிட்டு விட்டிங்கனாவே உங்களோட பேஸ்க்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 790 கிட்ட வரும். ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு 550 கிட்ட வந்துட்டு நீங்கள் ஆஃபரில் இது வாங்கிக்கலாம். ஆல்மோஸ்ட் இது எப்பயுமே ஆஃபரில் தான் இருக்கும். இதோட டெக்ஸ்சருமே வந்து சூப்பராக இருக்கும், ஒரு மாதிரி கிளைட் ஆகும் உங்களோட ஸ்கின்ல. தெரியுதா? ஸ்மெல்லும் வந்துட்டு ரொம்ப காமாக இருக்கும். இதோட டெக்ஸ்சர் வந்து அவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்கும். இதில் ஸ்பேட்ச்லாம் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட், அதாவது வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர், நீங்கள் ஒரு நல்ல ஹை எண்ட் ப்ராடக்ட் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஃபார்வர் 52லேருந்து அவங்களோட மஸ்காரா தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸல் மஸ்காரா. ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது அப்ளிகேஷனுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு ஹை எண்ட் மஸ்காரா தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதோட அப்ளிகேட்டருமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ஸ்டேவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அப்படியே கிளம்பியாக அந்த மாதிரி இருக்காது, அப்ளிகேஷன் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 900 கிட்ட வருது. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மஸ்காரா வேணும், நல்லா வந்து லேஷ் வந்து லென்த் பண்ணி காட்டணும், நல்லா வந்துட்டு டெப்த்தாக காட்டணும் அப்படின்னா நீங்கள் இந்த மஸ்காராவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த மஸ்காரா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஃபார்வர் 52லேருந்து 2-way கேக் காம்பேக்ட் பவுடர் தான் இது. ஸோ இதோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா A011 ரூனா அப்படிங்கிற ஷேட். இது வந்து என்னோட கிளைண்ட்ஸுக்கு நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதுக்காக வாங்குவேன். ஸோ காம்பேக்ட் பவுடர் பேசிக்காகவே நம்ம நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்கணும் தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வேலையை இது ப்ராப்பராக சூப்பராக வந்து பண்ணி கொடுக்கும். பிகாஸ் இது ஒரு 2-way கேக் ஃபவுண்டேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது ஃபவுண்டேஷனோட வேலையும் செய்யும், காம்பேக்டோட வேலையும் செய்யும். ரீசென்ட்லி ஐ ப்ரோக்ட் இட். ஸோ ரீசென்ட்லி நான் வந்து கீழே போட்டு இதை உடச்சிட்டேன். பட் ஆல்மோஸ்ட் நான் யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இது ரொம்பவே சூப்பராக இருக்கும், வித் மிரரோட வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது ஓப்பன் பண்ணால் என்னோட ட்ரெஸ்லாம் நாரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஓப்பனிங் இருக்கும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியாக ஒரு ஸ்பாஞ்ச் கொடுப்பாங்க. நான் பேசிக்கலி இந்த ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ண மாட்டேன். நான் பீஸா பஃப் மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு அதுதான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த காம்பேக்ட் பவுடர் நீங்கள் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். நீங்கள் மோஸ்ட்லி நைக்காவில் வந்துட்டு ஆஃபரில் பார்க்கலாம், இல்லை ஏஜியோ இருக்குது இல்லையா, ஏஜியோவில் வந்துட்டு இது நிறைய ஆஃபரில் இருக்கும். இப்போ டிராவும் லான்ச் பண்ணியிருக்காங்க, சூப்பர் ஆஃபர் போயிட்டுருக்கு. நிறைய ஃப்ரீபீஸு, சாம்பிள்ஸ் அந்த மாதிரி நிறையா கொடுக்குறாங்க. டிராவில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மை ஃபேவரட் ஹோலி கிரெயில் ப்ராடக்ட் ஃபார் மை ப்ரஷஸ், அதுக்கப்புறம் பிளெண்டர்ஸ், அதுக்கப்புறம் பஃப்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 500 ml வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1200 rupeesக்கு கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் இது நான் 2.5 years வந்து யூஸ் பண்ணேன். என்னோட பிரைட்ஸுக்கு வந்துட்டு எவ்ரி பிரைட் நான் வந்து ப்ரஷ்ஷை க்ளீன் பண்ணணும் இல்லையா, அதுக்கப்புறம் என்னோட பஃப் அந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பேக்கேஜிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்டோட ஒரிஜினாலிட்டியை வந்துட்டு லாக் பண்ணி வைக்கிறதுக்காக தான். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் லைட்டாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து ஸ்ப்ரே பாட்டிலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்ப்ரே பாட்டிலை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் மேக்கில் இருக்கிற எல்லா ப்ரஷ் கிளென்சர்ஸோடையும் சூப்பராக இருக்கும். ப்ரைஸுமே உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதிலலாம் 100 ml 1000 அந்த மாதிரி விற்கும்போது இது 500 ml உங்களுக்கு 1000க்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் ஃப்ரம் ELF. இது வந்து அவங்களோட கிளியர் ப்ரோ அண்ட் லேஷ் மஸ்காரா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபஷனல் யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை செல்ஃபாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டெய்லியுமே உங்களுக்கு மஸ்காரா போட பிடிக்காது, ஐப்ரோஸ் வந்துட்டு டெய்லி ஃபில் பண்ண பிடிக்காதுன்னா ஜஸ்ட் நீங்கள் இதை வந்துட்டு எடுத்துட்டு இப்படி லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். உங்களோட அந்த லேஷ் வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு இதாக தெரியும்.
தெரியும்னு நினைக்கிறேன், இந்த சைடுக்கும் அந்த சைடுக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதை. ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த பில்டப்ஸ் அந்த மாதிரிலாம் பிளாக் எதுவுமே கிடையாது, டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிறதுனால சூப்பராகவே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஐப்ரோஸ்க்குமே வந்துட்டு உங்களை லைட்டாக செட் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த ஜெல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொஃபஷனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரைடுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சிட்டீங்க, இது வந்து உங்களோட பிரைடோட ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் கூட மூவ் ஆகக்கூடாது, நீங்கள் பண்ண பவுடர் ஆகட்டும் இல்லை பொமேட் ஆகட்டும் பிளேஸ்லேயே இருக்கணும்னா அதுக்கு மேலே கூட ஃபைனல் ஸ்டெப்பாக கூட நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மல்டி யூசபிள் ப்ராடக்ட் தான், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ELFல வந்துட்டு உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருக்கும், இல்லைனா வந்துட்டு 35% 40% ஆஃபர்லாம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கோட அவங்களோட லேஷ் க்ளூ தான் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட பிரைட்ஸுக்கு தான் ஆப்வியஸ்லி யூஸ் பண்ணுவேன். எனக்கு பொதுவாக வந்து ஃபேக் லேஷஸ் வந்துட்டு அடிக்கடி நான் யூஸ் பண்ண மாட்டேன். மேக்கப் வீடியோஸ்க்கு நான் வந்து யூஸ் பண்ணுவேன், பட் பிரைட்ஸுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது இது. நான் வந்து 2 கலர் இருக்குது, ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட் இருக்குது, அப்புறம் பிளாக் இருக்குது. நான் பிளாக் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு ஒரு 600 கிட்டே இருக்கும், பட் சூப்பரான ஸ்டே, நல்ல ஒரு ஸ்டிக்கி சூப்பராக வந்துட்டு ஸ்டிக் ஆகிக்குது. உங்களுக்கு அந்த லேஷ் வந்துட்டு அப்படியே கலந்து வர மாதிரியோ இல்லை ஸ்டே கம்மியாக இருக்குது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே கிடையாது. ஸோ 2 கலர் இருக்குது, உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் தான் சொல்லுவேன். நீங்கள் இல்லை செல்ஃப் மேக்கப்கே நான் ஃபேக் லேஷஸ் வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா கூட இது நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக ஒரு மாதிரி ஃபால்ஸ் லேஷ் வச்ச மாதிரியே அந்த இடத்துல ஃபீல் இருக்காது. ஸோ அது மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸில் உங்களுக்கு நான் 2 சஜஷன் கொடுக்குறேன். வாமையாவோட லேஷஸ் வந்து ஹியூமன் லேஷஸ் தான் அவங்க வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து சூப்பராக இருக்கும். ஹியூமன் ஹேர் லேஷஸ் தான் இது, ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப வந்துட்டு அப்படியே ரொம்ப லைட்டாக இருக்கும். அந்த தின் லேயர் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இதில் வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய நம்பர்ஸ் இருக்குது. எனக்கு வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் லேஷ் வந்து ரொம்ப பிடிக்கும். பிரைட்ஸுமே இதுதான் வந்து விரும்புவாங்க. ரொம்ப ஒரு மாதிரி நேச்சுரலாக ஒரு மாதிரி ஹெவியாக இல்லாமல் வந்து அவங்க விரும்புவாங்க. ஸோ அதனால வந்துட்டு நான் இந்த கலெக்ஷன் வந்து வாங்கியிருக்கேன். நீங்கள் வாமையோட லிங்க் வேணால் கொடுக்குறேன். நீங்கள் அவங்க வந்துட்டு இப்போ வெப்சைட்டுமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் ஆர்டர் பண்ணி வாங்குறதுக்கு. ஸோ ப்ரொஃபஷனலி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இது பிரைட்ஸுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அவங்க விரும்புவாங்க இந்த மாதிரி லேஷஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன்றே வந்துட்டு உங்களுக்கு 300 அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன ப்ரைஸ் இருக்குன்னு தெரியல, நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து என்னோட ஃபேவரட் ஃபவுண்டேஷன் ஃப்ரம் டெய்லி ஃபார்வர்ட் 52. இது வந்து அவங்களோட கேரமல் ஷேடில் இருக்குது. இது வந்து நான் பிரைட்ஸ்க்குமே யூஸ் பண்ணுவேன். கிட்டத்தட்ட ஒரு 4 ஷேட்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து இது ஆல்மோஸ்ட் காலி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் சவுத் இந்தியன் பிரைட்ஸுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு வந்து மேக்கப் வந்து மூவே ஆகாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ஷேட் ரேஞ்ச் இருக்குது. நம்மளோட சவுத் இந்தியன் பிரைட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஷேட் ரேஞ்ச் இருக்குது. இது வந்து கேரமல், இது என்னோட ஃபேஸ்க்கு பர்ஃபெக்டாக வந்து சூட் ஆகிற ஒரு ஷேடு. ஸோ நீங்கள் வந்து பிரைட்ஸுக்கு இல்லை உங்களுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் மேக் ரேஞ்சில் ஒரு ப்ராடக்ட் வேணும், இல்லை ஹுடா பியூட்டி ரேஞ்சில் ஒரு ப்ராடக்ட் வேணும்னா நீங்கள் ஃபார்வர்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஈக்குவலான ரிசல்ட்டும் அதுக்கப்புறம் ஈக்குவலான ஸ்டே வந்து கொடுக்கும் இந்த ப்ராடக்ட் நமக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 900 கிட்ட தான் வரும். ஆஃபரில் நீங்கள் ஆல்வேஸ் வந்து ஃபைன் பண்ணலாம் ஏஜியோவில். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் ப்ராடக்ட் ஃபார் மீ. நெக்ஸ்ட் வந்து ஒன் ஆஃப் த வேஸ்ட் ப்ராடக்ட், அந்த டெய்லி ஃபார்வர்ட் 52ஓட ஸ்ப்ரேக்கு அப்புறம் இது வந்து சுத்தமாக நான் யூஸ் பண்ணாத ப்ராடக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்க்லேரோட ஒயிட் காஜல் பென்சில் மாதிரி ஒன் ஆஃப் த வேஸ்ட் ப்ராடக்ட். இது சுத்தமாக எப்படின்னா ஒரு மாதிரி டேக்கியாக இருக்குது. ஒரு பென்சில் போட்டால் எப்படி இருக்கும், காஜல் ஃபீல் வரல. நம்ம கலர் பென்சில்லாம் ட்ரா பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துது. ஸோ ஐ நெவர் யூஸ் திஸ் ப்ராடக்ட். இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு அப்படியே தான் வச்சுருந்தேன், நான் யூஸே பண்ணல இது. ஸோ ஒன் ஆஃப் த வேஸ்ட் ப்ராடக்ட் தான் சொல்லுவேன். நீங்கள் ஒயிட் காஜல் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ப்ரைஸியாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களோட ஸ்டே வந்து நல்லாயிருக்கும், உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இந்த மாதிரி கம்மியான 120 150 அந்த மாதிரி நம்ம வாங்கினோம் அப்படின்னா சுத்தமாக அது யூஸும் பண்ண முடியாது, சுத்தமாக வேஸ்ட் ஆகிரும். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு தான் நான் சொல்லுவேன். இது பார்த்தீங்கன்னா லாக்மியோட காஜல். இந்த காஜல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மி ப்ரைஸில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் செல்ஃப் யூஸ்க்காக வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். 250 200 அந்த மாதிரி ரேஞ்ச்லேயே வந்து இது இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு செல்ஃப் யூஸ்க்காக இதை ரெக்கமெண்ட் பண்ணலான்னு பார்த்தா. எவ்ரிடே காஜல் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எவ்ரிடே காஜல் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு அவ்வளோவா இது யூஸ் ஆகலை. பட் நீங்கள் எவ்ரிடே யூஸ் பண்ணுறீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான நல்ல காஜல் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம்மோட காஜல். ஸோ இதுவுமே ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும்.
அந்த பென்சில் தனியாகவும் உள்ள பார்த்தீங்களா தெரியுதா? ஸோ இந்த பென்சில் தனியாகவும் இந்த ஷார்ப் பண்ணுற அந்த எட்ஜஸ் தனியாகவுமே எனக்கு பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோவா ஸ்டேவும் இல்லை, நல்லாவும் வந்துட்டு எனக்கு ஒர்க் ஆகலை. மேபி ஐ ஹேவ் டு ட்ரை இட் ஒன்ஸ் மோர். இப்போ நியூவாக வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த பேட்ச்லேருந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ நான் இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கணும். பிகாஸ் இன்டர்நெட்டில் இது வந்து அவ்வளோ சூப்பராக வைரலாக போயிட்டு இருந்ததுனால தான் இந்த ப்ராடக்ட் நான் வாங்கினேன். மேபி வந்துட்டு நான் ரொம்ப ட்ரையாக விட்டுட்டேன்னா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 495 rupees வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னா இதை விட நல்ல ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது, அது ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஃபாரவர் 52 லிக்விட் லைனர். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ஸ்டேவும் நல்லாயிருக்கும், வாட்டர் ப்ரூஃப் லைனர் தான் இது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பிளாக்காக நல்லா ஒரு டிப் பிளாக்காக நல்ல ஒரு டார்க் பிளாக்காக இருக்கும். இதோட அப்ளிகேட்டருமே இப்படி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல ஐலைனர் வந்து தேடிட்டு இருக்கீங்க, ஓரளவுக்கு ஹை எண்ட் மாதிரி பர்ஃபார்ம் பண்ணணும், நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும்னா இந்த ஐலைனர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட்டும் இல்லை நான் ஃபேவரட்டும் இல்லை அந்த மாதிரி ஒரு காஜல் தான் இது. சாம்பரோட காஜல். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஷார்ப்னரில் வந்து பிரச்சனையாக இருக்குது. இதோட ப்ராடக்டோட ரேட்டே வந்து 600 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். பட் இந்த ஷார்ப்னர் ப்ராப்ளம் வரதுனால தான் எனக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது. யூ கேன் லிட்ரலி சி. பட் இதோட டார்க்னஸும் சரி, இதோட ஸ்டேவும் சரி ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் பென்சில்ஸ்னால எனக்கு சூட் ஆகலையா இல்லை எனக்கு ஒழுங்காக யூஸ் பண்ண தெரியலையான்னு தெரில. எனக்கு காஜல் பென்சில் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி ப்ராடக்ட் இன்பில்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணுது. பட் அகெயின் நான் ஃபாரவரில் வந்துட்டு அதுதான் வாங்கியிருக்கேன். பட் இப்போ வரைக்கும் அது நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் நிறைய ப்ராடக்ட் இதை விட பெஸ்ட்டாக இருக்குது. பட் ப்ரொஃபஷனலி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ராடக்ட். ஸோ என்னோட மூடுக்கு ஏற்ற மாதிரி வாங்கணும்னா வாங்கிப்பேன், இல்லைனா வாங்க மாட்டேன். நிறைய ப்ராடக்ட்ஸ் நல்ல தான் வருது இல்லையா காஜலில். ஸோ அதனால வந்துட்டு இது மிடில் வச்சுக்கலாம். ஃபேவரட்டும் இல்லை, நான் ஃபேவரட்டும் இல்லை. நல்ல ப்ராடக்ட் நல்லாயிருக்கும், பட் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சூப்பர் ப்ரைமர் ஃப்ரம் ஃபாரவர் 52 டெய்லி லைஃப் ஃபாரவர் 52ல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேட் பேஸ் ப்ரைமர் இது. ஸோ இது வந்து உங்களுக்கு அவ்வளோ ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நீங்கள் நல்லா பாருங்கள் இந்த இடத்த. நிறைய எடுத்துட்டோம் போல். ஸோ நல்லாவே உங்களுக்கு அந்த பேஸ் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். க்ளைட் பண்ணும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆயிலி ஸ்கின் கேர்லியாக இருக்கீங்க, இல்லை ஆயிலி ஸ்கின் பிரைட்ஸுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரில அப்படின்னா இந்த ஃபாரவர் 52 டெய்லி மேட் ஆல் மேட் பேஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ப்ராடக்ட்டு. அதாவது பிரைட்ஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ப்ராடக்ட். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். த லாஸ்ட் ப்ராடக்ட் இன் திஸ் வீடியோ இங்லாட்டோட டியூரலைன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூ கேன் மிக்ஸ் இட் இன் எனி மேக்கப் ப்ராடக்ட், லிப்ஸ்டிக், ஐப்ரோ, அதாவது ஐலைனர், அப்புறம் உங்களோட ஐப்ரோ பொமேடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஷேடோவை கூட நீங்கள் ஐலைனராக மாத்திரக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட லாங் லாஸ்டிங் மேக்கப்புக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டியூரலைன். ஸோ இது வந்து ரொம்ப ப்ரைஸி தான், ஒரு 1500க்கு மேலே தான். பட் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னா பேக்கில் கூட டியூரலைன் இருக்குது, மேக்கப் ரெவல்யூஷனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. பட் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட். இது வந்து மிக்சிங் மேக்கப்ஸ் அண்ட் லாங் ஸ்டே வந்து கொடுக்கும். ஸோ அதனால இது நீங்கள் ட்ரை பண்ணணும்னா பண்ணலாம், இல்லை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்த்தீங்கன்னா பேக் இருக்குது, அது நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ப்ராடக்ட். கண்டிப்பாக நான் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் லாஸ்ட்டாக ஒரு ஃபினிஷிங்காக எடுத்த வீடியோ வந்து ஏதோ ஒரு டெக்னிக்கல் கிளிச்னால ஓப்பன் ஆகலை. ஸோ அதான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். பாய்.